உங்க லைஃப் ஃபுல்லாமே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் பவர் தான் உங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அந்த சீக்ரெட் பவர நீங்க கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க லைஃப்ல நீங்க என்ன விரும்புறீங்களோ, அத எல்லாத்தையுமே உங்கனால நிச்சயமா ஏற்படுத்திக்க முடியும். அப்படி என்ன ஒரு சீக்ரெட் பவர் நமக்குள்ளார ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கான பதில் வேற எதுவுமே இல்ல. நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் பவர் தான். அப்படி நம்மளுடைய ட்ரீம் லைஃப்ப உருவாக்குறதுக்கு வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்ல. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் இன்னைக்கு அச்சீவ் பண்ண முடியாம இருக்கிறவங்க நெறைய பேர். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரியாலிட்டிய கண்ட்ரோல் பண்றது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இவ்ளோ பவர்ஃபுல்லான நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட நம்மளுக்கு ஃபேவரா எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறத ஜோசப் மர்ஃபே த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற புக்ல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த புக்ல இருக்கக்கூடிய இந்த 20 சாப்டர்ஸ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸா நம்ம பார்க்க போறோம். அதாவது மொத்தமா ஒரு 10 வீடியோஸ் இந்த சீரிஸ்ல வரப்போது. இந்த சீரிஸ்க்கு டைட்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜோசப் மர்ஃபே சீரிஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல வரக்கூடிய 10 வீடியோஸையுமே பாருங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு ஃபேவரான விஷயங்கள உங்க வாழ்க்கையில ஏற்படுத்திக்கிறதுக்காக. இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் பார்க்க போறோம். அதுல முதல் சாப்டர் என்ன அப்படின்னா, தி ட்ரெஷர் ஹவுஸ் வித்தின் யூ. உங்களுக்கு தேவையான புதையல் உங்களுக்குள்ள தான் இருக்குது. அதாவது நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சக்சஸ், ஹாப்பினஸ், ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே ஏற்கனவே உங்களுக்குள்ளார தான் இருக்கு. உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் அது எல்லாத்தையுமே ஒளிச்சு வச்சுட்டு இருக்குது. சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது ஒரு ஜீனி மாரி. நம்மளுக்கு என்ன தேவையோ அத நம்ம நம்பும்போது, அது நிச்சயமா அது நமக்கானத கொண்டு வந்து சேர்க்கும். அது எதுவா வேணா இருக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்க ஃபெய்த், கான்ஃபிடன்ஸ் அண்ட் பாசிட்டிவிட்டி இதெல்லாம் ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது நிச்சயமா உங்களுடைய கோல, டிசையர அச்சீவ் பண்றதுக்கு 100% சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இதனாலேயே நீங்க உங்களுடைய டிசையர ஃபாஸ்ட்டா மேனிஃபெஸ்ட் பண்ணிருவீங்க. அதே மாரி நீங்க உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஃபியர், டவுட், நெகட்டிவிட்டி இதெல்லாம் குடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க ஏற்படுத்திக்கணும்னு நினைக்கக்கூடிய கோலோ, டிசையரோ அதைய ஏற்படுத்திக்க விடாம தடுத்துரும். நம்மளுடைய பிலீஃப நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கும்போது, நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம பிலீஃப எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு நாள் நைட் பிரியா அப்படிங்கிறவங்க அவங்களுடைய கிச்சனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டைனிங் டேபிள்ல உட்காந்துருக்காங்க. எதையோ ஒரு விஷயத்த ரொம்ப உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது என்ன அப்படின்னாக்கா, அவங்க கட்ட வேண்டிய எலக்ட்ரிக் பில்லு, ரென்ட்டு, இஎம்ஐ, லோனு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, "நான் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் எனக்கு போதுமான அளவுக்கு எனக்கு பணம் கிடைக்கிறதே இல்ல. நான் பணக்காரியே ஆக முடியாது. ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு?" அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு பக்கத்துல அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் மீரா இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, "பிரியா, நீ முதல்ல நெகட்டிவா பேசுறத நிறுத்து. நெகட்டிவான வார்த்தைகள பயன்படுத்தாத" அப்படின்னு சொல்றாங்க. பிரியா மீராவ பார்த்து சொல்றாங்க, "அறிவில்லாத மாதிரியும் பேசாத. இப்போ நான் மாத்தி யோசிக்கிறதுனால மட்டும் என்னுடைய வாழ்க்கை வந்து மாறிறவ போகுது" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மீரா சிரிச்சுட்டே சொல்றாங்க, "இங்க தான் நீ தப்பு பண்ற. உன்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது நீ என்னென்னலாம் சொல்றியோ அதை எல்லாமே நம்பிக்கிட்டு இருக்குது. நீ தயவு செஞ்சு உனக்கு நீயே இந்த மாதிரி சொல்லிக்காத. அதுக்கு பதுவா புது வார்த்தைகள பயன்படுத்து. உனக்கான புது கதைய உருவாக்கிக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. பிரியா அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க. யோசிச்சு ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன அப்படின்னா, இனிமேட்டு நம்ம நெகட்டிவா நம்ம பேசிக்க வேண்டாம். நமக்கு போதுமான பணம் நம்மகிட்ட தான் இருக்கு. நம்மளுக்கு தேவையான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டீஸும் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்றாங்க. ஆரம்பத்துல பிரியாக்கு இது ரொம்ப சில்லியா இருந்தாலும், அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. காலையில, மதியானம், நைட் அப்படின்னு மெதுமெதுவா இத அவங்களுக்குள்ளார ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாளடைவில இது அவங்களுக்கு நெறைய பலன குடுக்க ஆரம்பிச்சுச்சு. எந்த மாரி அப்டின்னா, அவங்களுடைய கிளையண்ட் ஒருத்தவங்க அவங்களுடைய ப்ரமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணி குடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவங்களுடைய ரிலேட்டிவ்ட்ட பணம் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய பார்ட் டைம் பிசினஸ ஸ்டார்ட் பண்ணணும் அப்டிங்கிறதுக்காக. ஆனா, அப்போ கிடைக்காத அந்த பணம், இப்போ அவங்களுக்கு கிடைச்சு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸா மாறுது. ஸோ, அதன் மூலியமாவும் அவங்க நல்லபடியான ஒரு இன்கம்ம ஜெனரேட் பண்ணி ஹேப்பியா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ, பிரியா வந்து பார்த்தீங்கன்னா, அதே கிச்சன் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த டைனிங் டேபிள்ல உட்காந்துருக்காங்க. இந்த முறை எதுக்காக உட்காந்துருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய சேவிங்ஸ் பிளான எழுதிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ளார இருந்தே ஒரு சிரிப்பு வருது. அது என்ன அப்படின்னா, மீரா சொன்னது சரிதான். உண்மையாலுமே அவ சொன்னது என்னுடைய வாழ்க்கைய மாத்திருச்சு. எனக்குள்ளார நான் சொல்லிக்கிட்ட இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கைய இவ்வளோ தூரம் மாத்தும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அப்படிங்கிறத பிரியா உணர்ந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. நீங்களும் உங்க லைஃப்ல ரிப்பீட்டடா ஒரே மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் அதே தப்ப தான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாரி நீங்க ஏற்கனவே இருக்கிறத உணர ஆரம்பிங்க. அத நீங்க உங்களுக்குள்ளாரயே சொல்லிக்க ஆரம்பிங்க. அப்படி உங்களுக்குள்ளாரயே நீங்க சொல்லிக்கிறது மூலியமா நிச்சயமா உங்க லைஃப்பும் மாறும். 2வது சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் யுவர் மைண்ட் வொர்க்ஸ். அதாவது உங்களுடைய மூளை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு. பேசிக்கா நம்மளுடைய பிரெயின் பொறுத்தவரைக்கும் 2 விஷயம் நம்ம சொல்லுவோம். ஒண்ணு கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்னு சப்கான்ஷியஸ் மைண்ட்.
கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறத லாஜிக்கல் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திங்க் பண்ணுறதுக்கு, டிசிஷன் எடுக்கிறதுக்கு, அடுத்தடுத்த வேலைகள நம்ம செய்யறதுக்கு இந்த கான்ஷியஸ் மைண்ட் மூலியமா தான் நம்ம செய்வோம். அதே மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டீப்பர் அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு மைண்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். உதாரணத்துக்கு நம்மளுடைய ஹேபிட்ஸு, பிலீஃப்ஸு, எமோஷன்ஸு, நம்மளுடைய பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் இது எல்லாத்தையுமே அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். அப்படி அது என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குதோ, அதுதான் அது வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். அதுதான் நம்மளுடைய வெளிப்பாடா இருந்து அது செயல்பட ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு, இப்ப நீங்க நெறைய மெமரீஸ் உங்களுக்குள்ளார இருக்குது. நெறைய பிலீஃப்ஸ் உங்களுக்குள்ளார இருக்குன்னா, அதனுடைய அடிப்படையில தான் நீங்க நடந்துக்குவீங்க. நீங்க இப்போ பேசுறது, பழகுறது, நீங்க நடந்துக்கிற விதம், இது எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் அடிப்படையில தான் நீங்க வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆத்தர் ஜோசப் மர்ஃபே இதுக்கான ஒரு நல்ல உதாரணத்த குடுக்குறாரு. அதாவது நம்மளுடைய மைண்ட ஒரு கார்டனா பார்க்க சொல்றாரு. அதுல கான்ஷியஸ் மைண்ட ஒரு கார்டனரா, அதாவது அந்த தோட்டத்த பராமரிக்கக்கூடிய ஒரு நபராகவும், சப்கான்ஷியஸ் மைண்ட அந்த கார்டன்ல இருக்கக்கூடிய மண்ணாவும் பார்க்க சொல்றாரு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி, இந்த கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது தான் கார்டனர். இந்த கார்டனர் தான் தேர்வு செய்வாரு. என்ன மாதிரியான விதைய நம்ம மண்ணுக்குள்ளார போடணும் அப்படிங்கிறத. இங்க விதை அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணங்கள் மாரி. நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்ட் மூலியமா தான் நம்ம என்ன மாதிரியான எண்ணங்கள நமக்குள்ளார அலோவ் பண்றோம் அப்படிங்கிறது இருக்குது. இங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது மண்ணு. இந்த மண்ணுல நீங்க எந்த விதைய போட்டீங்கனாலும், அதைய செடியா மாத்தி குடுக்கறது தான் இந்த மண்ணோடைய வேல. அதனால சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியாது, எது நல்ல விதை, எது கெட்ட விதை அப்படிங்கிறது. நீங்க எந்த விதை போட்டீங்கனாலும், அத செடியா மாத்தி குடுக்கும். அப்போ உங்களுடைய எண்ணங்கள் எதுவா இருக்குதோ, அதுக்கு ஏத்த மாரி தான் உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும். ஸோ, கான்ஷியஸா நீங்க உங்களுக்குள்ளார நல்ல விஷயங்கள சொல்லிக்கும்போது, நிச்சயமா அது உங்களுடைய சப்கான்ஷியஸ்ல ஒரு நம்பிக்கையா மாறி, உங்களுடைய வாழ்க்கைய மாத்தும். சப்கான்ஷியஸ் மைண்ட் எந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்ட்டையும், ஒரு சேஞ்சஸையும் கிரியேட் பண்ணும் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு தான் த பிளாசிபோ எஃபெக்ட் அப்படின்ற ஒரு எஃபெக்ட்ட பத்தி ஆத்தர் ஜோசப் மர்ஃபி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பிளாசிபோ எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் பேஷண்ட்க்கு வந்து சுகர் பில்ஸ வந்து குடுக்குறாரு. அவங்களுக்கு குடுக்க வேண்டிய மாத்திரைகளுக்கு பதுவா. கூடவே அவங்கள நம்ப வைக்கிறாரு. இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மாத்திரை. இது உங்களுடைய பிரச்சனைகள சீக்கிரமாவே குணப்படுத்தும் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ, இத நம்பி அந்த பேஷண்ட்ஸ் அந்த சுகர் பில்ஸ எடுத்துக்கும்போது, உண்மையாலுமே அந்த ட்ரீட்மெண்ட்ட அவங்க நம்புறாங்கன்னு அர்த்தம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலிருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ ஏற்படுத்தி உங்கள ஹீல் பண்ணும். அந்த வலிகள குறைக்கும். உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்த இன்னும் பூஸ்ட் பண்ணிவிடும். அந்த பிரச்சனையிலிருந்து உங்கள விடுவிக்கும். இதனால கேன்சர்ல இருந்து விடுபட்டவங்க கூட நெறைய பேர் இருக்கிறதா ரிசர்ச்ல சொல்றாங்க. ஸோ, இதுதான் அந்த பிளாசிபோ எஃபெக்ட். ஒரு விஷயத்த நீங்க நம்பும்போது, அந்த விஷயம் உங்களுக்கான வேலைகள எல்லாத்தையுமே ரியல் டைம்ல உங்களுடைய நிஜ வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் உங்களுடைய வாழ்க்கைய வடிவமைக்குது. அதுல உங்களுடைய சக்சஸ், லவ், ஹெல்த், வெல்த் இதெல்லாம் எப்படி இப்போ நம்பிக்கைகளா இருந்துட்டு இருக்குதோ, அதன் அடிப்படையில தான் உங்களுடைய வாழ்க்கைகள் இருந்துட்டு இருக்கும். நிச்சயமா அத நீங்க மாத்தி அமைச்சுக்க முடியும். நீங்க அதுக்கு ஏத்த மாரி உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சா. இங்க முடியாதுன்னு எதுவுமே இல்ல. நிச்சயம் உங்களால முடியும். உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட அதுக்காக ட்ரெயின் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான எந்த விஷயமா இருந்தாலும் அத அச்சீவ் பண்ணுங்க. உங்க லைஃப்ல உங்களுக்கு பிடிச்ச மாரி ஹேப்பியா இருங்க. அப்படியே மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.